ராணி ஆன்லைன் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 நவம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்த்தலாம். 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் முதல்ல இந்த நவம்பர் மாதத்தில் ஏதாவது ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தா பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அதாவது சூரியன் வந்து எப்போவுமே ஒரு 15ஆம் தேதி போல் மாறுவார். சூரியன் இப்போது இருக்கின்ற நீச்ச வீட்டிலிருந்து மாறுகிறார். இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சூரியன், புதன், செவ்வாய் போன்றவர்கள் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாங்க. குரு பகவான் உச்சனாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு. ஆகவே இப்பொழுது 2025 நவம்பர் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தரலாம். மேசராசிக்காரர்களுக்கு பிரமாதமான மாதமாக நவம்பர் மாதம் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் ராசிநாதன் ராசி இவங்கல்ல 2 பேரில் ஒருத்தர் குருவின் பார்வையில் இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். இவங்களுக்கு என்ன ஒரு நல்லது நடக்கும்? 8ல் ராசிநாதன் மறைந்தாலும் கூட அவர் ஆட்சியாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் ஆட்சியாக இருக்கிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். ஆனால் குருவின் பார்வை, உச்சகுருவின் பார்வையில் இருப்பது, நண்பரோடு செவ்வாயோடு சூரியனோடு சேர்ந்திருப்பது போன்ற அருமையான அமைப்புகள். அதை விட நான் ஏற்கனவே போன அதிசார பயிற்சியில் கூட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சேன்னு கவலைப்படாதீங்க. இங்கே பாருங்கள், அந்த மாதம் முழுக்க சனி பகவான் அப்படியே இதில் குருவின் பார்வையில் வேறு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. என்னங்க நடக்கும்? எதிர்பாராத அனைத்து அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் இருக்குங்க. எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற எல்லா நிலைகள்லையும் நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி அது வேறு மாதிரி ஒன்று நடந்து ஒருத்தரை பார்க்க போகிறோம். அது பார்க்க போகிறதுல அவர் இல்லை, ஆனால் இன்னொருத்தர் இருந்தார். அவர் அதை ஏற்கனவே பார்க்க போனவரோட அந்த வேலையை நல்லா முடிச்சு கொடுத்துட்டாரு. ஒரு தொழில் செய்ய போகிறோம், அந்த தொழிலில் வேறு மாதிரி வருது. அந்த தொழில் வந்து நஷ்டமாகுமோன்னு நினைக்கிறோம், நஷ்டமாகாம லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. எதிர்பாராத திடீர் சந்திப்புகள், எதிர்பாராத திருப்பு முனைகள், எதிர்பாராத சிலருடைய மனமாற்றம், எதிர்பாராத பண வரவு, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. 8ஆம் இடம் அருமையான சுபத்தன்மையோடு இருக்கிறது. பங்குச்சந்தை, யோக வணிகம் போன்ற அமைப்புகள் கடந்த காலத்திலெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்ட அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இழந்த பணத்தில் ஒரு 50% 25% இந்த மாதத்திலேயே அப்படியே மொத்தமாக லம்சமாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பிறந்த ஜாதக அமைப்பின்படி பார்த்திங்கன்னா நல்ல இந்த தசாபக்திகள் நடந்துக்கிட்டு இருந்தால் ராசிநாதன் ஆட்சியாகி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். 12ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் ஒரு மாதிரி உலக பொருளாதார மாற்றங்களில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அது அந்த இடத்துல ஆர்டர் போச்சு, இந்த இடத்துல ஆர்டர் போச்சுன்னு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு கதவு அடைச்சா இன்னொரு கதவு திறக்கும்ன்ற அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. வீண் செலவுகள்லாம் அப்படியே நின்று சுப செலவுகள் வரும். வீடு கட்டணும்னு ஆசை வரும். கடன் வாங்கி கூட ஒரு இடத்த வாங்கி போட்டுடலாம். கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டு போனாலும் கூட ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த பொருள் விலையேறுன்ற மாதிரியாக ஒன்று பல மடங்காக நல்ல லாபமாக யோகமாக நடக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ஆறாம் பாவகாதிபதி கூட 7ஆம் இடத்திற்கு வருகிறார். திரும்பி வந்து வக்ர நிலையில் 7ஆம் பாவகத்திற்கு போவார். சுபர்கள் நல்ல வலுவாக இருக்கின்ற அமைப்பு. 4, 8, 12ஆம் பாவங்கள் வலுத்திருக்கின்ற ஒரு யோக அமைப்பு. இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கிரன் வந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு. எல்லாமே மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இளைய பருவத்தினருக்கு சோஷியல் மீடியாவில் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகே அப்படியே படிப்படியாக கைகூடும். சிலருக்கு வந்து ஏதேனும் ஒரு உறுதிமொழிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதாவது நிச்சயார்த்தம் மாதிரியாக இது நடக்கக்கூடியது. அடுத்த வருஷம் கல்யாணமே நடக்கக்கூடிய அமைப்புன்னு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல ராசிநாதனை குரு பார்க்க, ராசியை தனிச்சுக்கரன் பார்க்க என எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதி, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. கடந்த காலங்களில் அடிபட்டு போன சில விஷயங்கள் எல்லாத்தையுமே திருப்ப கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நன்றதாக இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல மாதமாகவே நவம்பர் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே மாதிரி குரு பார்வை வாங்கிய செவ்வாய் வந்து அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே ராசியை பார்ப்பது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசிநாதன் நீச்சத்திலிருந்து அப்படியே வெளியில் வந்து 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் வந்து அவரும் ராசியை பார்க்க போகிறார். எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு. நண்பர்களால் ஏதாவது வந்து இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு கை கொடுத்தல் போன்ற அமைப்புகள். பங்கு கூட்டு வணிகம்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் ஒரு சிறப்பாக இருக்குதுங்க. இளைய பருவத்தினருக்கு காதல் வரக்கூடிய மாதங்க இந்த மாதம். யாராவது ஒரு ஆண் நல்லா இருக்கிறாரு, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற எண்ணங்கள். ஒரு பெண் நல்லா இருக்கிறார், அழகை பார்த்து காதல் வர்றது இல்லைங்க, வேறு எதையாவது ஒன்றை பார்த்து தான் காதல் வருது.
அப்போ இந்த இடத்துல இவர் நமக்கு கணவனாக இருப்பார், இவர் நமக்கு நல்ல மனைவியாக இருப்பார் என்கின்ற எண்ணத்தில் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு நவம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு இளைய பருவத்தினருக்கு வரக்கூடிய அருமையான நல்ல மாதம். இந்த மாதம் முயற்சிகள் நல்லாவே பலிக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு தம்பி தங்கைகளால் ஏதாவது ஒரு வகையில் பலன் இருக்கக்கூடிய அமைப்பு. நம்மளையே நம்பி இருந்த தம்பி தங்கச்சிகள் அவர்கள் சொந்த காலில் நிற்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல லாபச்சனி அப்படியே உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறதுனால போட்டிகள் பந்தயங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிப்பு இருக்கும். இது வரைக்கும் நஷ்டப்பட்டது எல்லாத்துலேயுமே லாபங்கள் வரக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கக்கூடிய அமைப்பு. எல்லாத்தையும் விட மேலாக ஆரோக்கியம் தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால 12 ராசிகளில் ஒரு 60-70% மேலே நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள்லாம் நவம்பர் மாதம் கண்டிப்பாக இருக்காது. கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பூமி ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மருத்துவம் சார்ந்த அமைப்புகள், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவர்கள், லேபு டெஸ்ட்டு இது மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, டாக்டர்கள், செவிலியர்கள், ஒரு இவங்க சொல்லுவோம் இல்லையா, நர்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்க எல்லாரும் கம்பவுண்டர் இந்த மாதிரியான அமைப்பு, மருத்துவத்துறைகளில் பணி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல விதமான பலனை கொடுக்குங்க. சகோதர மேன்மை இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு மாதிரி அண்ணன் அக்கால் போன்ற பெரியவர்களோடு கொஞ்சம் சண்டை கண்டை போட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே பெரிய அளவில் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பாக்கியங்கள் கிடைக்கும். சில பேருக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூரடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த தடவை வந்து போகிறது, இங்கேயே வந்துடலன்னா கூட வந்து போயிட்டு பொண்டாட்டி பிள்ளைய பார்த்துட்டு போகலான்ற மாதிரியான ஒரு ஷார்ட் ட்ரிப்பு தாயகத்திற்கு தமிழ்நாட்டிற்கு வந்து போகக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இப்போ இல்லைங்க. இப்போ நான் சொன்ன நன்மையை விட உங்களுடைய ராசி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அருமையான அமைப்பில் நல்ல தசாபக்தி அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. சிலருக்கு மட்டும் எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அமைந்திருக்கிறது. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கிறனால. அதை தவிர்த்து நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த நவம்பர் மாதம். மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு மாதம் முழுக்கம்னே சொல்லுவேன். 6ஆம் இடத்துல ராசிநாதன் புதன் இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். அதே நேரத்தில் செவ்வாயும் அங்கேயே இருக்கிறார். என்ன எதிரிகளுடையே வேலை செய்யக்கூடிய அமைப்பு இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதம் முழுக்க இருக்கும். ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவருக்கும் உங்களை பிடிக்காது, உங்களுக்கும் அவரை பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் உங்களை கோல் சொல்லிக்கிட்டு இருப்பார், உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பார். உங்களை கண்டிப்பாக முழு மனசாக எதிரியாக நினைக்கக்கூடிய ஒருவரோடு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக சேர்ந்தே இருக்க வேண்டிய பணி செய்ய வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதாவது குடும்பமாக இருக்கட்டும், வேலை தொழில் எல்லா இடங்களாக இருக்கட்டும், எதிர்ப்புகளோடே இருப்பீங்க, ஆனால் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதாவது அந்த எதிரிக்கு உங்களை பற்றி இப்போ புரியும், இந்த ஆளை ஜெயிக்க முடியாதுப்பா, நம்ம இவர்கிட்ட ஒதுங்கி போகிறது தான் நல்லதுன்ற மாதிரி 6ஆம் அதிபதியும் ராசிநாதனும் இணைந்து உச்சகுருவின் பார்வையில் இருந்து 3ஆம் இடத்தோடு இருப்பதால் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் தடைகள் வந்தாலும் கூட, எதிர்ப்புகள் கூடவே இருந்தாலும் கூட, அல்லது நம்ம கூடயே டீ சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி முதுகில் குத்துனா கூட எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருப்பது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் மிதன ராசிக்காரர்களுக்கு விலகப் போகுதுன்றதை காட்டுது. அதுவும் பெண் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும். இந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, இந்த குழந்தைக்கு வேலை கிடைக்கல, இந்த குழந்தைக்கு ஒரு வளகாப்பு நடத்த முடியல, பூப்புனித நீராட்டு விழா நடத்த முடியல, கல்யாணம் பண்ணி கொடுத்தா இது வரைக்கும் இதை காணோம், ஏதோ குழந்தை பாக்கியத்துக்கு அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரியாக பெண் குழந்தைகளை பற்றிய கொஞ்சம் மனக்கவலையில் இருந்த மிதனராசிக்கார பெற்றோர்கள் எல்லோருக்குமே அந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டு. மிதனராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் இருக்காது. பணவரவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இரும்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே நல்ல பணவரவுகள் இப்போது உண்டு. அதாவது கட்டிடங்கள் சார்ந்த கம்பி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சென்ட்ரிங்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இரும்பு தொழிலாளர்கள், சனி சார்ந்த மற்ற சுரங்கம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பாரை கூட சொல்லுவேன், டாஸ்மாக் பாரில் வேலை செய்கிறவங்க அல்லது அந்த பார் சம்மந்தப்பட்ட சப்ளை செய்யக்கூடிய அனைத்து மிதன ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் நல்ல விதமான வருமானங்கள். அதை விட முக்கியமாக டெலிவரி பாய்ஸ், இப்போ இந்த ஸ்விக்கி இது ஜொமோட்டோலாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களில் டெலிவரி பண்ணுறீங்கல்ல, பைக் ஓட்டிக்கிட்டு, டாக்ஸி ஓட்டிக்கிட்டு, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு, இவங்க எல்லாருக்குமே கடந்த மாதத்தை விட ஒரு நிறைவான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. மிதனராசிக்கார பெரியவர்களுக்கு சந்தோஷம் இருக்கின்ற போலவே இளைஞர்களுக்கு நல்ல சந்தோஷம், வேலை கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.
6ஆம் இடத்துல வந்து புதன் இருக்கிறதுனால அறிவு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், கணிதம், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம், ப்ரொமோஷன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 6, 10ஆம் இடங்கள் இப்போது புனிதத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் கடந்த காலத்தில் மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்த அமைப்பு, வேலைக்கு போகிறதுக்கே சங்கடமாக இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத எதிர்பார்ப்புகளோடு கூடிய அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம். கடகம். கடகராசிக்காரர்களுக்கு பாருங்கள், ராசியிலே குரு உச்சமாக இருக்கிறார். மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா யோகாதிபதிகள் சூரியனும் செவ்வாயும் 5ஆம் இடத்துலேருந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. கடகராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்லது நடக்குங்க. இதோ வருது புலி வருதுன்னு அஷ்டமச்சனி இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது, நான் எங்கே நல்லா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நவம்பர் மாதத்தில் கண்ணார நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு 3 வருஷமாக கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே படலை. அதை விட மேலே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் அட்டமத்து சனி வந்து கோட்சாரத்தில் வரும்போது, கடகராசியில் வந்து ஏழையும் இருக்கிறீங்க, பணக்காரரும் இருக்கிறீங்க, திறமசாலிகளும் இருக்கிறீங்க, திறமையை காட்ட முடியாதவங்களும் இருக்கிறீங்க. அப்போ ஒரு பொதுவான பலன்னு பார்த்தா கடகராசிக்காரர்களை ஒரு 3 வருடமாக அட்டமத்து சனி சுழற்றி அடித்து விட்டது என்பது தான் உண்மை. அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அந்த அட்டமத்து சனியிலிருந்து ஒரு மாதிரியான ஒரு இது கிடைக்கக்கூடிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலே ஆரம்பிச்சிருது. மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பதால் கடந்த காலத்தில் காதலில் தோல்வி அடைஞ்சவங்க, கல்யாணத்தில் தோல்வி அடைஞ்சவங்க, முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணம், ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஒரு மாதிரி போயிடுச்சு, செகண்ட் மேரேஜாவது நிலைக்குமான்னு பார்க்குறேன்ற மாதிரியான செகண்ட் மேரேஜ் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு ஒரு பயந்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை. கணவன் மனைவி பிரிந்து விடலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு மனம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு. வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களோ ஏது செய்கிறாங்களோ அந்த கவலை தீரக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கான நல்ல வேலை, திருமணம் போன்ற அமைப்புகளை செய்து கொடுக்கக்கூடிய தகுதி கடகராசிக்கார பெற்றோர்களுக்கு வரக்கூடிய அமைப்புன்னு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. சூரியன் வந்து 15ஆம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு. அரசாங்க லாபம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. தாசில்தார்கிட்ட பட்டாவுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், மந்திரியை பார்க்க முடியல, எம்எல்ஏ பார்க்க முடியல, இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். அரசாங்கம் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. நம்மளே வந்து அரசாங்க வேலை வாங்கணும் அல்லது நானே எம்எல்ஏ வாங்கணும், மந்திரி ஆகணுன்ற முயற்சியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே வரப்போகின்ற எலெக்ஷன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம். ஏன்னா எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அது அப்படி தான் 70% பலன்கள் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இப்போது சோதனைகள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆக பொது வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கே இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 9, 10 கூடியவர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தோடு 9ஆம் அதிபதி உச்சனாகி 10ஆம் அதிபதியை பார்க்கக்கூடிய தன்மைகளும் பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்ய போகுது. கடந்த காலத்தில் இருந்த நஷ்டங்கள் இருக்காது, விரயங்கள் இருக்காது, வேதனைகள் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது. எதிலும் ஒரு நிறைவுத்தன்மை. என்னென்ன விஷயத்தில் கஷ்டப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயம் கிடைக்காம போயிடுச்சோ அந்தந்த விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விடும் நல்ல மாதம் இந்த மாதம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் இப்போ தான் அந்த ஐப்பசி மாதம் முழுக்க, அதாவது நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்திற்கு வருகிறார். நீச்சமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்கனவே நீச்சமானாலும் அவர் நீச்ச பங்கத்தில் தான் சுக்கரனோடு சேர்ந்து தான் அவர் இருந்தார். ஆக நீச்சத்திலிருந்து அவர் வெளியே வருவதால் இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு. நவம்பர் மாதத்தை வந்து நான் 2ஆக பிரிப்பேன். முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் ஸ்மாராக தான் இருக்கும், ஆனால் பின்னாடி 15 நாட்கள் பட்டு ஸ்பீடாக இருக்கும். நல்ல தொழில் லாபங்கள் இருக்கும். சூரியனும் செவ்வாயும் 2 சுபர்கள், அதாவது உங்களுடைய ராசிநாதனும் பூரண ராஜயோகாதிபதியும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்சகுருவின் பார்வையில் இருப்பதால் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சகோதர உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. அப்பாவை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, அப்பா எனக்கு எதையுமே செஞ்சு கொடுக்கலைங்க, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு மாதிரி இப்படி பண்ணுறாரு, அண்ணா அக்கா தங்கச்சி தம்பிக்கு தான் ஏதோ பண்ணுறாரு, எனக்கு பண்ண மாட்டேன்றார்ன்ற இருந்தவங்களுக்கு அதுக்கான கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு. அப்பாவுடைய சொத்துக்கள் கொஞ்சம் வில்லங்கமாக கிடக்குது, தாத்தாவுடைய சொத்துக்கள் வில்லங்கம், அவர் அப்படி எழுதி வச்சது சரியில்லை, இப்படி எழுதி வச்சது சரியில்லை, இதனால் கொஞ்சம் பூர்வீக சொத்துக்களை, மூதாதையர் சொத்துக்களை அனுபவிப்பதற்கு தடை இருக்கிறது என்கின்ற மாதிரியாக இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை அமைப்புகளும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீரக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதத்தை சொல்லலாம்.
ஒரு பயணத்தின் மூலமாக வடக்கு வடகிழக்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்களும் நல்லா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொஞ்சம் ஆர்வம் வரும். ஏற்கனவே உணவு சார்ந்த துறைகள், ரெடிமேட் ஆடைகள் சார்ந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் பெருசாக கவலைப்படாத அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. அட்டமத்து சனி அவர் பார்க்க போகிறார் இல்லையா. என்ன ஒன்று, இப்போ அட்டமத்து சனி என்னதான் நடந்துக்கிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் ஏமாற்றங்கள் ஒரு மாதிரியான அமைப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும். அகலக்கால் மட்டும் தயவுசெய்து வச்சிடாதீங்க. மற்றபடி சூரியன் வலுவாக நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருப்பது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் எந்த இடத்துல பேரை கெடுத்துக்கிட்டீங்களோ அந்த இடத்துல மீண்டும் மதிப்பு மரியாதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை. திருமணம் சார்ந்த விஷயங்களில் தான் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கும். காதல் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மை. ஆண் பெண் உறவுகளை புரிந்து கொள்வதற்கு சிக்கல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சோசியல் மீடியாவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக மன கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு தான் இப்போது அட்டமத்து சனியின் தாக்கத்தினால் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் அவர் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. இப்போ சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே கணவர் குழந்தைகளின் மேல் இருந்த ஒரு மாதிரியான மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய அமைப்பு. ஆண்களுக்கு எதுலேயும் ஒரு பணி அழுத்தம், வேலை பளு அதிகமாக இருந்தாலும் கூட வருமானத்தில் எந்த குறையும் இருக்காதுங்க. சிலருக்கு மட்டும் கடன்கள் வரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் மாதம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். லாபாதிபதியாக 11ஆம் இடத்துல உச்சகுரு உட்கார்ந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கக்கூடிய புதன், அதாவது உங்களோட ராசிநாதனை வலுவாக வலுத்து பார்ப்பது என்பது பருத்தி புடவையாக காய்ச்சதுன்ற மாதிரி தான். 6ல் ராகு, 11ல் குரு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு பார்க்குறாரு, ராசிநாதனையும் குரு பார்க்குறாரு, 5ஆம் அதிபதியும் குரு பார்க்குறாரு, சுக்கிரன் வலுத்து 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறார். ஓஹோன்னு இருக்குதுங்க போங்க. என்ன இந்த இவ்வளவு ஓகோன்னு இருக்கக்கூடிய அமைப்புகளை, கோச்சார அமைப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும்னா நீங்கள் நல்ல விதமான முயற்சிகளை அந்தந்த துறையில் நீங்கள் பண்ணணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தேடி வந்து வாய்ப்புகள் வரக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இதனால் வரைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாத, வாய்ப்புகள் கிடைக்காத அளவில் கன்னிராசிக்காரர்கள் சோதனையில் இருந்தவர்களுக்கு நல்ல விதமான வாய்ப்புகள் வரப்போகின்றன. சோஷியல் மீடியா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு சம்பாதிக்கவும் முடியும், பேர் எடுக்கவும் முடியும். ஒரே ஒரு ரீல்ஸ் மூலமாக அப்படியே பெரிய அளவில் ட்ரெண்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு பெரிய புகழை அடையக்கூடிய தன்மை. 3ஆம் அதிபதியோடு ராசிநாதன் உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் ஒரு 20 நாட்கள் அருமையான ஒரு நாட்கள், புகழடையக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒன்று தெரியுங்களா, முதல்ல பேர் வந்துருச்சுன்னா பின்னாடி பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். பேருன்னா புகழ். ஆக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினரான கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அருமையாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகள் உறவுகள் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு நீங்களே எடுத்து போட்டு செய்வீங்க. என் தம்பி என் தங்கச்சி நான் செய்யாமல் யார் செய்கிறதுன்ற மாதிரியான ஒரு பெருந்தன்மை உணர்வு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எதிலும் கட்டிடம் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மலை இடங்களில் இருக்கிறவங்க, கொடைக்கானல், ஊட்டி மாதிரியான ஒரு மாதிரியான உயரமான இடங்கள், உயரமான கட்டிடங்களில் இருக்கக்கூடியவர்கள், பணி செய்யக்கூடியவர்கள், மரங்கள் அடர்ந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடியவர்கள், இப்போ இந்த வால்பாறை அது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, மலைவாச ஸ்தலங்கள், இதிலெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய செவ்வாய் உச்சகுருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. கன்னிராசிக்காரர்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்க. மிக முக்கியமான இன்னொரு பலனையும் சொல்லிடுறேன். அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு நண்பர் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு நட்பு மூலமாகவோ இந்த தடவை ஏதாவது பணங்காசு வரும். கடனை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். கடனை அடைக்கிற அளவுக்கு வருமானங்கள் வரத்தான் செய்யும். கடன்கள் தொல்லைகளை கண்டிப்பாக தராது. அதே நேரத்தில் சிலருக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு வேலை மாற்றம் இருக்கும், சிலருக்கு தொழில் மாற்றம், தொழிலிட மாற்றம் இருக்கும். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் வேலையே போயிடுச்சுன்னா கூட நல்ல வேலை கிடைக்கும். 10 நாள் இந்த மாதத்துக்குள்ளேயே வேலை கிடச்சிரும். மாத கடைசியில் வேலை கிடச்சோன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வேலை கிடச்சிரும். இந்த மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள், உயர்வுகள், சம்பள உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க இருக்கும். பெருசாக கஷ்டம் கொடுக்குற மாதிரியாக நவம்பர் மாதம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இல்லை. இது உங்களுக்கு யோக மாதம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். இந்த மாதத்தின் கடைசியில் உங்களுக்கு சுக்கிரன் வலுவாகவே இருக்கிறார். குருவின் பார்வையில் இருப்பதோடு
மாத ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நீச்ச நிலைமையிலிருந்து அப்படியே ராசியில் வந்து உட்கார்றார். அப்போ ராசி சுபத்துவமாக இருக்கிறது, 2ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறது. ஆக தொட்டது துலங்கக்கூடிய நல்ல மாதம்னே இந்த மாதத்தை சொல்லிடுவேன். என்ன, சுக்கிரன் வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் பாக்கியாதிபதி புதன் அதை விட வலுவாக உங்களுக்கு செவ்வாயோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருப்பது. சனி புதன் 2 பேருமே குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. உங்கள் துளாராசிக்காரர்களுக்கு 3 கிரகம் தான் நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகம். சுக்கிரன் புதன் சனி இந்த 3மே இப்போது வலிமையாக இருக்கிறது. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த நல்ல மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அப்படியே நவம்பர் மாதம் ஆரம்பிக்கும். போன மாதம் பாருங்கள், கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தீங்க, ரொம்ப கன்ஃபியூசிங் மைண்டிலலாம் நிறைய பேர் இருந்தீங்க. என்னையா ராசி பலன்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, எல்லாத்தையும் போட்டு அப்படியே அப்படி இப்படின்றது தான் போட்டு குழப்பிக்கிட்டு சொதப்பிக்கிட்டு இருக்கிறேன்னு நினச்சவங்களை எல்லாத்துக்குமே இந்த மாதம் நவம்பர் மாதம் ஆரம்பித்த 5ஆம் தேதியிலிருந்து டக்குன்னு எல்லாம் ரிலீஸ் ஆகிற மாதிரியான அமைப்புகள் வந்துடும். ஏன்னா மாதத்தின் ஆரம்பத்திலேயே அவர் ஆட்சி என்கின்ற சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சியாக இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராசியில் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியில் இருக்கக்கூடிய லாபாதிபதியான சூரியன் 2ஆம் இடத்திற்கு வந்துடுறார். அப்போ 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்தால் 15ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வருமானம் வரும்னு அர்த்தம். அதை விட முக்கியமாக போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும்னு அர்த்தம். இந்த மாதம் பாருங்கள், ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல லாபம் இருக்கும். குறிப்பாக தங்கம் சார்ந்த, மஞ்சள் நிறம் சார்ந்த, மஞ்சள் விவசாயம் சார்ந்த அல்லது இந்த நவதானியம்னு சொல்கிறோம் இல்லையா, அரிசி பருப்பு இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே பெரிய லாபம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமையுதுங்க. பெரிய சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது எதிர்ப்புகள் அடங்கி இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. போன மாதம் இருந்த கஷ்ட நஷ்டங்கள் இந்த மாதம் இருக்காது. வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். குடும்பம் அமைவதற்கான அமைப்புகள் இப்போது இருக்குது. யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சர்வ நிச்சயமாக இருக்கும். இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். புதுசாக காதல் வரும். அந்த காதல் வந்து கண்டிப்பாக கல்யாணத்தில் முடியக்கூடிய தன்மை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்நிய இன மத அதாவது என்னுடைய இனம் இல்லைங்க, வேற ஒருத்தரை லவ் பண்ணுறாங்க, அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு தாய் தந்தையருடைய ஒரு இந்த அமைப்பு, அனுமதி போன்ற அங்கீகாரம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சொந்த வாழ்க்கையிலேயும் பெரிய சோகங்கள் இப்போது கண்டிப்பாக கிடையாது. வேலையிலேயும் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும். சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு. வேலை சேஞ்ச் ஆனாலும் கூட கவலைப்படாதீங்க. துளாராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் எதுவும் கிடையாது. 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த வருஷத்திலேயே உண்டு. எதிலும் சாதிக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது துலாத்திற்கு இந்த நவம்பர் மாதம். விருச்சிகம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகா ஓகோன்னுமே 2 ராசியைத்தான் ராசிநாதன் 2ஓடையும் தொடர்பு கொள்கிறார். அதில் ஒன்று விருச்சிகம், இன்னொன்று மகரம். பாருங்கள், இந்த மாதம் முழுக்கவே உங்கள் ராசிநாதன் ராசியிலே உட்காந்துட்டு உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். ஐயா, இதெல்லாம் எப்போயோ ஒரு தடவை வரக்கூடிய ஒரு அமைப்பு. 2025 நவம்பர் மாதம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு அடிப்படை அம்சத்தை நல்ல விதமாக உங்களுக்கு கொடுக்குற மாதமாக இருக்கும். என்னங்கய்யா கோடி கோடியாக வந்து கொட்ட போதா, யாராவது ஒரு கண்டெய்னராக வந்து தங்க கட்டிகளை இறக்கி வைக்க போகிறாங்களா? இல்லை, அருமையான வாய்ப்புகள். 100 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 1000 ரூபாய், 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000 சம்பாதிக்கிறவருக்கு லட்சம், லட்சத்துக்கு 10 லட்சம், 10 லட்சத்துக்கு கோடின்னு இருக்கும் நிலையிலிருந்து ஒரு பல மடங்கு, பன்மடங்கு, 10 மடங்காவது உயரக்கூடிய அளவிற்கு அருமையான நல்ல மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. எதையுமே ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடியவன் நான், மிகைப்படுத்திலாம் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்த கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக தீரப்போகின்றன. எந்த லெவல்லையும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நல்ல காலம் இப்போது இந்த மாதம் முழுவதுமே இருக்குதுங்க. ஏன்னா ராசியையும் உச்சகுரு பார்க்குறாரு, ராசிநாதனையும் உச்சகுரு பார்க்குறாரு. 10ஆம் அதிபதி நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ராசியிலே வந்து உட்கார்றாரு. வேலை தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலக போகுது. எல்லாவற்றையும் விட மேலாக அரசு வேலைக்கு எதிர்பார்த்து பரீட்சை எழுதிக்கிட்டு இருந்தவங்க, 3 வருஷமாக எழுதுகிறேன், 4 வருஷமாக எழுதுகிறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலைங்கன்ற மாதிரியாக அரசு வேலை சார்ந்த விஷயங்களில் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே கவலைப்படாதீங்க, இந்த வந்துருச்சு பாருங்கன்ற மாதிரியாக இந்த வருடத்திலேயே ஆர்டர் வருவது, பாஸ் ஆகுது. இந்த மாதிரியான வேலை அமைப்புகள்லாம் இப்போது இதாக போகுது. தந்தையின் உடல் நலத்தை பற்றி கவலைப்பட்டிருந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் அப்படியே இதாக இருக்கும். கொஞ்சம் கோபங்கள் அதிகமாக வரும். ஏன்னா ராசியில் போய் செவ்வாய் உட்காந்துட்டார். செவ்வாய் உட்காந்தாலே பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்க கோபக்காரங்க தான், பொட்டு கோவம் வரும். ஆனால் ஒன்று, நல்லவனுக்கு தான் கோவம் வரும்ன்றதை அடிக்கடி நான் சொல்லுவேன். சனி வளர்த்தவன் கோவம் வரமாட்டான், கோவம் வராது, அவனுக்கு மனசுக்குள்ளேயே கோவம் இருக்கும். ஆனால் செவ்வாய் வளர்த்தவன் விருச்சிக மாதிரியான மேஷராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் 2 பேருமே டக்குன்னு மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக அள்ளி கொட்டி கோவப்பட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் சாந்தமாயிடுவீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய
அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. இந்த மாதத்தில் சோர்ந்து இருக்காதீர்கள், சோம்பலாக இருக்க முடியாது. எல்லாத்துலேயும் ஒரு தெளிவு தீர்வு கிடைக்கும். இந்த சட்டம் சார்ந்த அமைப்புகளில் காவல்துறை வழக்கு கோர்ட்டில் கேஸில் இப்படி இருக்குது, அது எல்லாத்துக்கும் இந்த மாதம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதமே ஜட்ஜ்மெண்ட் வரல, ஆனால் ஜட்ஜ்மெண்ட்டில் யாராவது ஒருத்தருடைய மனமாற்றம், ஒரு சாட்சியில் மனமாற்றம், ஜட்ஜையாவுக்கே மனசு மாற்றம், வக்கீலுக்கு மனசு மாற்றம், உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இப்போது கண்டிப்பாக இருக்குதுங்க. பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. முயற்சிகளை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா பரம்பொருள் உங்கள் பக்கம் கண்ணை வந்து பார்க்குது அப்படின்றது தான் அர்த்தம். இளைய பருவத்திற்கு நல்ல அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். மாணவ கண்மணிகளுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களில் தெளிவுகள் இருக்கக்கூடிய சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் வலுத்திருக்கு. 12ஆம் இடத்துல உங்களுடைய யோகாதிபதிகள் எல்லாருமே கூடியிருக்கிறாங்க. மாதத்தின் ஆரம்பத்தில் 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது அதுவும் ஒரு வகையில் ஒரு பெரிய யோகம்தான். என்ன ஒன்று, கொஞ்சம் ஆன்மீக எண்ணங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு டிராவல் அதிகமாகும் இந்த மாதத்தில். ஒரு ஆன்மீக பயணங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, காசி கயா கங்கா அதுக்கு போகிறது இதுக்கு போகிறது, அதே மாதிரி இதுக்கு குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன்களை செலுத்துறது, சில பேருக்கு குலதெய்வ கோயில் எடுத்து கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலான்ற மாதிரியான தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இப்போது அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் இல்லைங்க. போன மாதம் முழுக்க 7ஆம் இடத்துலேருந்து குரு பார்த்தாரு, இப்போ 8க்கு போயிட்டாருங்கன்னா 8ல் அவர் மறைஞ்சு உச்சமாக தானே இருக்கிறார். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு உச்சமாகும்போது 8ஆம் இடத்துல தானே இருப்பார். ஆக அருமையான நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 5 10 புதனும் சூரியனும் புதனும் செவ்வாயும் 12ஆம் இடத்தில் மறைந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறனால தொழில்துறை அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். ட்ராவல் சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகள் வச்சுருக்கிறவங்க, கார் ட்ராவல் வச்சுருக்கிறேன், பஸ்ஸு ட்ராவல் வச்சுருக்கிறேன், டூரிஸ்ட் வச்சுருக்கிறேன், அல்லது டிக்கெட் புக்கிங் வச்சுருக்கிறேன், ட்ரெயின் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி தர்றேன், இந்த மாதிரியான ட்ராவல்ஸை சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே இந்த மாதம் அருமையான நல்ல வருமானம் கண்டிப்பாக இருக்குங்க. வருமானத்திற்கு குறைவுகள் இருக்காது. 2ஆம் இடத்தை இன்றைக்கு உச்சகுரு வலுத்து பார்க்கிறார் இல்லையா, ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா பூமி சார்ந்த விஷயங்கள் அப்படியே கை கொடுக்கும். அதாவது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரியல் எஸ்டேட்டு ஃப்ளாட்டு போடுறவங்களாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்களாக இருந்தாலும் சரி, இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் யோகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. 7ஆம் அதிபதி கூட இன்றைக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த சோதனைகள்லாம் இப்போது தீரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு காதல் சமீபத்தில் உருவான ஒரு நட்பு காதலாக மாறக்கூடிய அமைப்பு. சமீபத்தில் தான் அவங்கள தெரியும், ஏன் ஒரு வார்த்தை நம்ம வந்து நேர்மையாக கேட்டுடலாமே, உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கலாமேன்ற மாதிரியான ப்ரொப்போசல் அமைப்புகள்லாம் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு, இளைய பருவத்தினருக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த ப்ரொப்போசல் ஆசை வந்து நீங்கள் நேர்மையான வகையில் அதை சொல்லி அதன் மூலமாக அது நிறைவேறக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஆனந்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 10ஆம் அதிபதி 12ல் மறைஞ்சாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள், பெற்றோருடைய அனுமதி, ஆஃபீஸில் அலுவலகத்தில் அனுமதி கிடைக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் கண்டிப்பாக இப்போது உண்டு. ராசிநாதன் 8ல் மறைந்திருந்தாலும் கூட எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத சந்திப்புகள், எதிர்பாராத சில ஒரு அதிசயங்கள், ஆனந்த அதிர்ச்சிகள் போன்றவைகளை கண்டிப்பாக தருவார். தனுசிற்கு சோதனைகள் எதுவும் இல்லாத நல்ல மாதங்க இந்த மாதம். மகராசிக்காரர்களுக்கு போன அதிசார பயிற்சியிலே சொன்னேன், ராசியும் ராசிநாதனும் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறாங்க. இந்த மாதம் முழுக்க இது நீடிக்கும். எதையும் செய்யலாம், எல்லாத்துலேயும் கோட்சார ரீதியாக பிறந்த ஜாதகத்தில் கூட எனக்கு 1 வருஷமாக பயங்கர கஷ்டங்க, அது கூட பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காது. கோட்சார ரீதியாக உச்சகுரு ராசியை 7ஆம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்க, ராசிநாதனும் வலுவாக குருவின் வீட்டில் இருக்கிறது எல்லா வகையிலையும் ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு ரெட்ட தாப்பான்னு சொல்லுவாங்கள்ல, 2 தடவை ரெட்டிப்பு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது குருட்டு பூனை விட்டத்தில் பாஞ்சதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயும் நீங்கள் ஒன்று தப்பாகவே நினச்சா கூட அது சரியாக முடியும். அந்த மாதம் இந்த மாதம் சோம்பலாக மட்டும் நீங்கள் இருக்கக்கூடாது. இவரை போய் பார்க்கணும், அவரை போய் பார்க்கணும். ஏன்னா பிறந்த ஜாதகத்தில் 6 8 தசாபக்திகள் இருந்தால் எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்காது. அடப்போயா அந்த ஆள்பாட்டில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். ஒன்றும் எனக்கு நடக்கிற மாதிரி இல்லைன்ட்டு கீழே ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. உண்மையிலேயே மகராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் இருக்க, 11ஆம் இடத்தில் செவ்வாய், 9 கூடிய புதன்,
9, 11 கூடியவர்கள் வலுத்திருந்தால் காசு பணம் வந்தே தீரணும். ஜாதகத்திற்கு அதுக்காக கோடி கோடியாக கொட்ட போதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல, ஒரு பிறந்த ஜாதக தகுதி. நான் லட்சாதிபதி, நான் 10,000 தான், என் சம்பளம் இவ்வளவு தான், நான் கோடீஸ்வரன்ட்டு உங்கள் பிறந்த ஜாதகத்திற்கு ஒரு தகுதி இருக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான யோக அமைப்புகள் இப்போது உண்டு. அவர் அப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார்லாம் பார்க்க வேண்டாம். நீங்கள் நல்லா இருக்க போகிற ஒரு நல்ல மாதமாக நவம்பர் மாதம் அமையுங்க. 7ஆம் இடத்திலிருந்து அப்படியே 11ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய 9, 11 கூடியவர்களை பார்க்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு. 2ஆம் இடம் வலுவாக இருக்குது. ஒரு 5 வருஷமாக எவ்வளோ வருமானங்கள்லாம் வராமல் இருந்ததோ அந்த 5 வருஷமாக வராத வருமானத்தெல்லாம் இப்போது நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. ஒரே மாதத்தில் நிறைவான வருமானம் கண்டிப்பாக இருக்கும். கோடி கொட்டும் அப்படி இப்படிலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு வருமானம் இருக்கும். தினசரி வருமானம் பார்க்குறவங்க, இந்த இதாக இருக்கிறவங்க, டெலிவரி பாய்ஸாக இருக்கிறவங்க, அல்லது 2 வீலரை வச்சு பிழைக்கிறவங்க, ஆட்டோ வச்சு பிழைக்கிறவங்க, எளிய நிலையில் நடைபாதையில் கூட ஒரு பிளாட்ஃபாரத்தில் கூட டிஃபன் சென்டர்லாம் போட்டுட்ருக்குறாங்கல்ல, இந்த மாதிரியான எளிய நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கார பெரிய பொதுமக்கள் எல்லோருக்குமே நல்ல பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. கடந்த காலத்தில் இழந்து விட்ட வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போது நல்ல விதமாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், எதையும் பார்க்கலான்ற ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். யார் வந்தால் என்ன பார்த்துக்கலாம், நான் நேர்மையாக தானே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, என்னை யார் என்ன செஞ்சிட முடியுன்ற மாதிரியாக எல்லாவற்றிலும் ஒரு உத்வேகம், உற்சாகம், புத்துணர்ச்சி போன்றவைகள் ராசிநாதனை குறிபார்ப்பதால் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. தம்பி தங்கச்சிகளால் ஏதாவது ஒரு உதவி இருக்கும். இது வரைக்கும் முறைச்சிக்கிட்டு போனவங்கெல்லாம் இனிமேல் இவர்கிட்ட முறைச்சிக்கிட்டு இருந்தால் சரியாக வராதுங்கன்ற மாதிரி மனம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஒரு உபயோகமுள்ள நல்ல மாதமாக, உண்மையிலே வருமானமுள்ள மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2025 நவம்பர் மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் கூட ராசிநாதனை பார்க்கிறார். அதை விட மேலாக 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனையும் செவ்வாயும் அவர் வலுத்து பார்க்கிறார். உங்களுக்கு ஆகாத கிரகம்னு சொன்னால் வேறு யாரும் பெரிய அளவில் கிடையாது, சந்திரனை தவிர. 7ஆம் அதிபதி இப்போது 10ஆம் இடத்துல நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு வருகிறார். அப்போ அதில் என்ன நடக்கும்னா, மனைவி பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள் அல்லது பெண்கள் பேரில் தொழில் பண்ணக்கூடியவர்கள், கூட்டு தொழில் பண்ணக்கூடியவர்கள், 4 பேர் சேர்ந்து பண்ணோம். இப்போ ஒரு வருஷம் 3 வருஷமாக நல்லா இல்லை தொழில். ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது. ஜென்மச்சனி என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்னிலிருந்தே தொழில் படுத்துக்குச்சியா, அவன் சண்டை போடுறான், இவன் சண்டை போடுறான், நான் சொல்கிறத அவர் கேட்க மாட்டேன்றார், அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்றன்ற மாதிரியாக கூட்டு தொழிலில் கருத்து வேற்றுமை இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு அவர் அப்படியே செவ்வாய் 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கின்ற அமைப்பில் குரு பார்க்கும்போது நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு பெரிய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் 10ஆம் இடத்துல செவ்வாய் புதனோடு இணைந்து 5ஆம் அதிபதியோடு இணைந்து 5, 10ஆம் அதிபதிகள் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. இது பெரிய யோகம். 15ஆம் தேதிக்கு மேலே இங்கே சூரியனும் சேர்றார், அதுவும் பெரிய யோகம். 9ஆம் அதிபதி இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே 9ஆம் இடத்திலே இருக்கிறார். அப்பானால் இது வரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள்லாம் விலக போகுது. அப்பாவுடைய சொத்துக்கள், பங்காளி சொத்துக்கள், பூர்வீகத்திற்கு வர முடியாத நிலைமை, இது எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைமைகளிலும் கும்பராசிக்காரர்களுக்கு வருங்க. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் கிடைக்காத பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சில பேர் வீடு கட்ட போகிறீங்க, வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த மாதமே வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க, ஒரு ஃப்ளாட்டாவது வாங்க போகிறீங்க. பாக்கியாதிபதி சுக்கிரன் அங்கேயே வலுவாக உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா. நவம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே வீடு கட்டி விடலாம், வீடு வாங்கி விடலாம் என்கின்ற அளவிற்கு ஒரு மனதார நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு. நம்பிக்கை வரணும்னா கையில் காசு வரணுமே, கையில் காசு கண்டிப்பாக வரும். கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே கிடையாது. படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஓரளவுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய அனைவருமே எழுந்து நின்று அப்படியே சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வருதுங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது இல்லை. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமைகள் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு கடன் வரலாம், ஆனால் சிலருக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் தொல்லைகள் இருந்தாலும் கூட கடனை அடைச்சிட முடியுன்ற நம்பிக்கை வரும். ஏன்னா வருமானம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் ஜென்மச்சனி விலகிட்டதுனால இனிமேல் பெரிய சோதனைகள் வராது. வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சிலருக்கு வேலை மாற்றங்கள் உண்டு இந்த மாதம். ஆனால் ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல வேலை தான் கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களிடமிருந்து பணம் வரக்கூடிய அமைப்பு. இங்கேருந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா சார்ந்த விஷயங்களில் கிளியரன்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவர், குழந்தைகள் இது சார்ந்த விஷயங்களில் நல்ல விதமான தகவல்கள், பணம் அங்கிருந்து வருவது, அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஒரு அனுமதி இல்லாமல் இருந்தவங்க ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு, வாகனம் போன்றவைகள் அங்கேயே கிடைக்கக்கூடிய தன்மை என கும்பத்திற்கு விடிந்து விட்ட நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம், நவம்பர் மாதம்.
மீனம். மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைந்து ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 9ஆம் அதிபதியாகிய பாக்கியாதிபதியாகிய செவ்வாய் பாக்கியத்திலேயே அப்படியே வலுவாக 7ஆம் அதிபதியோடு இணைஞ்சிருக்கிறது. மிகப்பெரிய கொடுப்பினை. காதல் உறவுகள் நன்றாக இருக்கும், கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், நட்பு உறவுகள் நன்றாக இருக்கும், கணவனால் மனைவியால் லாபங்கள் இருக்கும். மனைவிக்கு வேலை கிடைக்கல, வேலை கிடைக்க போகுது. கணவனுக்கு வேலை இல்லை, கணவனுக்கு கடன் தொல்லை, அதை விட மேலே கணவனுடைய பொருளாதார நிலைமைகள் சரியில்லை. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிலீஸ் இந்த மாதத்துலேருந்தே ஆகும். ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சுத்தமாக நல்லா இல்லை. அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக பெரிய ரிலீஃப் நிச்சயமாக இருக்கும். ராசியை உச்சகுரு பார்ப்பதால் அந்த ஜென்மச்சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கடுமையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 6, 12ஆம் இடங்களில் ராகுகேதுக்கள் இருப்பது எதையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வல்லமை. ஏன்னா மீன ராசிக்காரன் பொதுவாக நல்லவன், மனசாட்சி உள்ளவன், யாரையும் கெடுக்க மாட்டாப்புல. யாரையும் கெடுத்து தான் நான் வாழணுன்ற எண்ணம் இல்லாதவர்கள் கண்டிப்பாக மீனராசியைச் சேர்ந்தவர்கள். ஆகவே எல்லோரையும் நன்றாக இருக்க வேண்டும் என்னக்கூடிய குருவின் வீட்டில் பிறந்த நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் நல்லா தான் இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக சில முன்னேற்றங்கள் வரும். பாக்கியாதிபதி வலுவாக இருக்கிறதுனால கடந்த காலத்தில் அப்பா கொடுக்க முடியாத விஷயங்கள், அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த முரண்பாடுகளான சில விஷயங்கள்லாம் இப்போது அப்படியே தீர்வுக்கு வரக்கூடிய தன்மைகள் நிச்சயமாக வருகின்றன. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட தாவாக்கள், கோர்ட்டு சம்பந்தமான விஷயங்கள், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் அசிங்கமாகி போச்சு. நானே அப்படி போட்டேன் இப்படி போட்டேன், எம்எல்ஏ கேஸ் வந்துருச்சு, குடுத்தனக்காரர் மேலே கேஸ் போட்டிருக்கேன், அல்லது இங்கே போக வேண்டியிருக்கு, இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சண்டை சச்சரவு, இது எல்லாம் இந்த மாதம் கடைசியில் 25ஆம் தேதிக்கு மேலே அப்படியே படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். மனசுக்கு ஒரு உற்சாகம் நிம்மதி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பிடித்தமில்லாத வேலையில் இருந்தவங்க எல்லாருக்குமே அதில் ஏதாவது ஒரு வேலை மாற்றம் இருக்கும். ஆனாலும் வேலையை நீங்களாக விடக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். நீங்களாக வேலையை விடக்கூடாது. உங்களுக்கு வேலை மாற்றம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வேலையை இது பண்ணிக்கிட்டு ஒரு இன்டர்வியூவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வேலையை விடணுமே தவிர ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்யும். தொழிலாளர் பெருமக்கள் எல்லோருக்குமே மேல் வர்க்கம், அதாவது முதலாளி வர்க்கம் கொஞ்சம் சோதனைகளை கொடுத்தாலும் கூட தொழிலாளர் ஒற்றுமை என்பது எப்படி என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்தக்கூடிய சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஜென்மச்சனியுடைய தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றதுனால பெண்கள் சகோதரிகள் அனைவருமே கொஞ்சம் ஓரளவுக்கு நிம்மதியாக தான் இருப்பீங்க. மாமியார் மருமகள் சண்டை கொஞ்சம் இந்த தடவை கட்டுக்குள்ளே இருக்கும். மருமகள் ஜெயிக்க முடியும், மாமியார் கொஞ்சம் டல் அடிப்பாங்க. மீனராசிக்கார மாமியார்கள்லாம் எதிலும் ஒரு அமைதி, ஒரு மாதிரியான சாந்த அமைப்புகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். சனி ராசிநாதனால் பார்க்கப்படுகின்ற அமைப்பும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியான கொடுப்பினை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. 11ஆம் பாவகம் இப்போது வலுத்திருப்பதால் கடந்த காலத்தில் இருந்து வந்த அண்ணன் அக்கால் உறவுகள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி அடங்கி தான் இருக்கும். இது வரைக்கும் அண்ணன் கையெழுத்து போடல, அக்கா கையெழுத்து போடல, அண்ணன் சொல்கிறத கேட்க முடியல, அக்கா சொல்கிறத கேட்க முடியலன்றவங்களுக்கு அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும். சிலருக்கு திருமணம் ஆவதற்கான நிச்சயங்கள், அடுத்த வருஷம் திருமணம் ஆவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கக்கூடிய, எதிலும் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் குறிப்பாக இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு இந்த மாதம்